சோளம், கம்பு, வரகு, கேழ்வரகு, குதிரைவாளி, சாமை, இதே போல் அற்புதமான தானியங்கள் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. இங்கிலீஷ்காரன் கொஞ்சம் இடத்துல விளையுதுங்கிறதுனால மைனர் மில்லெட்டுன்னு சொன்னான். நம்மளால் தமிழில் மொழிபெயர்த்தான் சிறுதானியன்னு மொழிபெயர்த்தான். அதில் முட்டா பயிலா, இது சிறுதானியம் இல்லைடா, இது சத்து மிகு தானியம். குவைத்தில் 1.25 மணி நேரம் பேசியிருக்கேன். பேசி முடித்தவர் பார்த்தா எல்லாருக்கும் கம்மங்கூழ் குடிக்க கொடுக்குறாங்க குவைத்தில். இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, அந்த நீரிழிவு நோய் இருக்குது, சக்கரை நோய், அது உலகத்துக்கே இந்தியா தலைமை தாங்குங்கிறான். நம்ம இயற்கை மருத்துவரில் கேட்டால் சொல்கிறாங்க, ஐயா நீரிழிவு நோயே இல்லையா அப்படின்னு சொன்னேன். சிறுநீரகம் கொஞ்சம் வேலை செஞ்சுன்னா சரியாக போயிடும், கல்லீரல் கொஞ்சம் வேலை செஞ்சுன்னா சரியாக போயிடும். இந்த கல்லீரலையும் இந்த சிறுநீரகத்தையும் வேலை செய்ய வைக்கிறது எது வேலை செய்ய வைக்கும்? வரகு வேலை செய்ய வைக்கும், குதிரைவாளி வேலை செய்ய வைக்கும், சாம அதை வேலையை செய்யும், அந்த திணை அந்த வேலைகளை செய்யும். ஆகையினால நாடு முழுதும் இந்த தானியங்களை முளைக்கட்டி சாப்பிட்டு இருக்கிறாங்க மக்கள். ஓட்ஸ் கஞ்சி சாப்பிடுங்க. இந்த வெளிநாட்டுக்கு காவடி தூக்குற வேலையை என்னைக்கு நிறுத்துவாங்கன்னே தெரியல நமக்கு.